Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கின கிச்சன் ஐட்டம்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனுக்கு. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ஃபுல் ப்ராடக்ட்டையும் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் தான். இது எதனால் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து இது அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. சீக்கிரமாக வந்து காலி ஆகிடுது. நான் பார்த்துட்டு தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். பட் கடையில் விற்கிறத விடவும் ஆன்லைனில் மீஷோவில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கே கிடச்சிது. அதனால் செட் ஆஃப் 10 வந்து வாங்கியிருந்தேன். அதோட அமௌண்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயிலெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சைட்லேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம கிச்சனில் பாத்திரம் விளக்குறதுக்கு நிறைய விதமான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். நம்ம கம்பினார் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு கையெல்லாம் தேய்ச்சி கையெல்லாம் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகும். இந்த ஸ்க்ரப்பரில் அந்த ப்ராப்ளமே வராது. நம்ம டீ போடுற பாத்திரம் கூட இதிலே வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வொர்த் மணி தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்கலைன்னா அது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு கீழே செட் பண்ணுற மாதிரி 4 வீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த வீல் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்காக தான் வாங்கியிருந்தேன் மெயினாக. ஆனால் நம்ம சோஃபா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ்க்கு வந்து இதை வந்து கீழே வந்து 4 சைட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம அதை வந்து மூவ் பண்ண முடியாமல் மூவ் பண்ணுவோம். அப்போது இந்த வீல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பின்னாடி இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பீல் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டியதான். ஒட்டிட்டு மூவ் பண்ணி பார்த்தா சூப்பராக மூவ் ஆச்சு. கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதுவுமே. அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜு கவர் தான். ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் கவர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் டார்க் கலராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங்லாம் கூட நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கிளிட்டரியாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வாஷபிள் தான், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 3 பேக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம திங்ஸ் வைக்கிறது, மந்த்லி க்ராசரி பில்லாம் எழுதுவோம், அது எங்கேயாவது மறந்து வச்சுருவோம். இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து வைக்கும்போது நமக்கு கரெக்டாக ஞாபகமாக எடுத்துருவோம். அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்த்தா. இப்போது அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. மணி பிளான்ட் வந்து வீட்டில் நிறைய வச்சுருக்கேன். ஆனாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எதுக்காக வாங்கினேன்னா, ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் தான் இது. இது எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம வால்லலாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரல் மணி பிளான்ட் வந்து செட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம ஹேங் பண்ண முடியாது. அதுக்காக இந்த வால் ஹேங்கிங் பிளான்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. நமக்கு வாஷபிள் தான். ஒரு 6 பீஸ் வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நீளமான பிளான்ட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த லீஃப்லாம் கூட பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். அதுவுமே நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து நான் ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு சிசர் தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த சிசர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. 2 சைஸுமே கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். இந்த பால் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் இது வாங்கியிருந்தேன். இன்னொரு சிசர் வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து ப்ரீமியம் ஜெர்மன் குவாலிட்டி சிசர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அது எத்தனை இன்ச்சஸ்ஸு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது சிசருமே. இப்போது அடுத்த ப்ராடக்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம கிச்சனில் இல்லைனா வந்து ஹாலில் எங்கே வேணால் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செல்ஃபு. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸே இருக்காது. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்காது.
அப்படியே வந்து நம்ம விண்டோ ஆங்கிள் ராட் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கும் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா வந்து திங்ஸை வந்து தாங்கும். இப்போ வந்து ஸ்டிக்கர்னா கூட நமக்கு விழறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து விழறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராடக்ட் எனக்கு 2 நான் போட்டிருந்தேன். 1 தான் வந்திருக்கு. அதனால் ரிட்டர்ன் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் நல்ல குவாலிட்டி தான். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதை நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இன்னுமே எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த அதிசிவ் ஹூக்கஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி பீல் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டு என்ன வேணால் கிச்சனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் மாட்டணும்னா இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே நான் இதில் தான் வால் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 1 இயர் 2 இயருக்கு மேலே ஆச்சு. இன்னுமே அப்படியே தான் இருக்குது. கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஒட்டும் போது மட்டும் நல்லா பபிள் வராமல் ஒட்டிக்கணும். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதுவுமே அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே காமனாக ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். ஆனால் வந்து அதோட லெட்டு வந்து என்னோடது சீக்கிரமாகவே போயிடுச்சு. ஒரு 6 மந்த்துக்குள்ளே நான் யூஸ் பண்ணலை. வாஷ் பண்ணுறதுக்குள்ளேயே அது சீக்கிரமாக அது மேலே இருக்க லெட்டெல்லாம் கழன்றுச்சு. பேக்கில் இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடுச்சு. அதனால் இது மாதிரி செப்ரேட்டாக நமக்கு தனியாக கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட வந்து 2 ஆயில் டிஸ்பென்சர் தான் இருக்குது. அதனால் எனக்கு 3 போதும்னு சொல்லிட்டு 3 பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதுலேயே வந்து 6 இருக்குது. 4 பீஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது தேவைப்படுதோ அதை ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆயில் டிஸ்பென்சர் இது தான். இந்த டிஸ்பென்சருக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த லெட்டு. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது சீக்கிரமாக போயிடுச்சு. எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. அதனால தான் இப்போ புதுசு வாங்கியிருக்கேன். இந்த ஆயில் டிஸ்பென்சரோட லெட்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி லெட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா. இப்போது அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. யூஸ்வலாக வந்து நைஃப் ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செராமிக் பிளேட்டில் வந்து பேக் சைடில் வச்சு ஷார்ப் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இல்லைனா வெளியில் கல்லில் வச்சு ஷார்ப் பண்ணிக்குவேன். இந்த ஷார்ப்னர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இந்த நைஃப் ஷார்ப்னரு ரொம்ப வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வச்சு பண்ணுறதுக்குமே பேக் சைடில் வந்து நல்லா தரையில் வந்து கிரிப்பாக உட்காரணும் அப்படின்றதுக்காக நல்லா கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னஸ் வந்து 3 லெவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுவுமே வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு குவாலிட்டி. நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கோடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ட்ரே. ஆல்ரெடி என்கிட்ட ஒரே ஒரு ஐஸ் ட்ரே இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க அந்த ஐஸ் ட்ரே. இது வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து ஜூஸ்லாம் போடுவோன்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் ட்ரே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு இதை நான் பிக் பண்ணி வாங்கியிருந்தேன். கலர் வந்து ரேண்டமாக அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. வாஷிங் மிஷின் ஹோல்டரு. கீழே வந்து ஸ்டாண்ட் இல்லாதவங்க, வாஷிங் மிஷின் வாங்கி ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 சைட்லேயுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸுமே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அது என்ன மெட்டீரியல்னு தெரியல. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரில் ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப நாள் வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்ட் இல்லாதனால நான் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். நல்ல குவாலிட்டி, நல்லாவும் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு நல்லா வந்து ஒர்த்தாகவும் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக இதுவுமே வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்டு தான்.
மொத்தமாக சேர்த்து கார்ட்டில் போட்டு வச்சு மொத்தமாக ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து கிச்சன் வால் ஸ்டிக்கரு. இது வந்து 2 வேணும்னு சொல்லிட்டு 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சனில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் ஸ்டிக் பண்ணி பார்க்கல. ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃபு, ஹாட் ப்ரூஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டிக் பண்ணுறதுனால இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய கிச்சனுக்கு ஒயிட் கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து இதுவுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட்டு. ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டீலில் இருக்க கட்டிங் போர்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. இது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது. அதே சமயம் நல்ல வெயிட்டு நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட வந்து உட்டனில் இருக்குது. அது ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துக்கு. அதனால் வந்து நான் புதுசாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டீலில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிச்சனில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் செட் ஆகாது. சின்னது வந்து நமக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் காய் கட் பண்ணுறதுக்கு. அதனால் இதுவுமே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் மொத்தமே இதுதான். கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கோடு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. டாடா பாய்.